வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஃப்ரைடே, இந்த வீக்கோட எண்டு கிட்ட வந்துட்டோம். நவம்பர் 4ஆம் தேதி இந்த வீக்கோட எண்ட். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீக் எண்ட் பண்ணி வீக்கெண்டை நோக்கி போயிட்டுருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு லைஃப் 100 இன்சூரன்ஸ் சார்பில் இன்னைக்கு நம்ம குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். இதில் நேற்று தான் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஃபெட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, என்ன மாதிரி நம்மளோட செலவுகள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவரில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க இன்றைக்கி. அதை தான் முதல்ல டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பட்ஜெட் ரிலீஸ் ஆன உடனே எதிர்க்கட்சி இதுக்கான அவங்களோட பார்வை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கான எதிர்க்கட்சி தலைவர் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதையுமே நம்ம வந்து கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான செய்திகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம நியூஸ் செக்மெண்ட்டில் அண்ட் வெதரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நவம்பர் மாதத்தில் ப்ளஸ் டபுள் டிஜிட்டில் இருக்கிறது ரொம்பவே புதுசு தான். ஸோ அந்த வகையில் வெதர் ரிப்போர்ட் நாளைக்கு என்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்றைக்கி என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது, நம்மளோட எக்கானமி மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நிறைய முக்கியமான செய்திகள் டொரண்டோ பொறுத்த வரைக்குமே நிறைய செய்திகள் இருக்குது. ஸோ இதையுமே நம்மளோட செக்மெண்ட்ஸ்க்கு நடுவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டாப் ஆஃப் தி அவர். நான் முதலே சொன்ன மாதிரி நேற்று பட்ஜெட் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய முக்கியமான கேள்விகள் எல்லார் மனசுலையுமே இருக்குது. அண்ட் பட்ஜெட்டு நம்ம பேசும்போது கனடாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றியுமே பேசணும். நம்மளோட எக்கானமி வந்து ரொம்ப இடங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது கோவிடுக்கு அப்புறம். அந்த வகையில் பார்க்க போனால் ரொம்ப சீக்கிரமே ரிசெஷன் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த ரிசெஷனை எப்படியெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃப்ளேஷனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் ஹோப்ஃபுல்லி ரிசெஷன் வராமல் இருக்கணும் அப்படின்ற ஹோப் தான் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளோட ஸ்பெண்டிங் பவர் வந்து குறையணும், அதாவது நம்ம ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து இதோட ஓவரால் அவுட்லுக். நம்மளோட ஸ்பெண்டிங் குறையும் போது டிமாண்ட் ஹோப்ஃபுல்லி குறைஞ்சு எல்லா விஷயங்களோட ப்ரைஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும். இந்த ஹை ப்ரைஸஸ், அதாவது இந்த இன்ஃப்ளேஷன் வந்து மெதுவாக நார்மலைஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து இதோட எக்கானமி படித்தவங்க வந்து நமக்கு சொல்கிற ஒரு பெரிய பாடம் இந்த நேரத்தில். ஸோ அந்த வகையில் இதே கான்செப்டில் தான் நம்மளோட ஃபெட்ரல் பட்ஜெட்டும் இருக்குதா, இல்லை இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ், அதாவது நம்ம வந்து எப்படி இந்த இன்ஃப்ளேஷனை மேனேஜ் பண்ணுறது, ஹோப்ஃபுல்லி ரிசெஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த கான்செப்டோடு தான் நம்மளோட பட்ஜெட்டும் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த பட்ஜெட்டை வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து முன் கொண்டு வர போகிறாங்க, எப்படி இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவரில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். Is global inflation caused by the pandemic and Putin's war is making things more expensive for people around the world and having a real impact on Canadians too. People here like Rami and Georgina, who have 2 kids, are worried about being able to pay their bills, and others are having a tough time paying rent or saving for retirement. We know that too many Canadians are dealing with the rising cost of living. We hear you, and we're there for you. The first thing we did when Parliament came back this fall was to introduce legislation to put more money in the pockets of the middle class and people who need it. That's why we're doubling the GST tax credit for 6 months for 11 million households, and those payments are landing in bank accounts across the country today. If you look at your bank balance today and you're one of the 11 million households that gets GST credits and returns, you should see help for you directly. It'll help you pay the bills,
Couples with 2 kids will get up to $467 more, and seniors will get an average of $225 more. Yesterday, Chrystia presented the fall economic statement. This is our plan to make life more affordable and build an economy that works for all Canadians. Right now, we're seeing economies around the world slowing down. No matter how hard the slowdown hits, Canada is best placed to withstand it because of our responsible approach since the start of the pandemic, which keeps us resilient. In fact, just today, we saw that last month the Canadian economy added 108,000 jobs. The bottom line is this: our government will continue being there for you. We're moving forward with measures to help people pay their bills and create thousands more good, well-paying jobs. So, what does our plan mean for you in everyday terms? For small businesses, it means that our government is working to lower credit card fees. For families, we're working so everyone can afford to send their kids to the dentist. For students, we are permanently eliminating interest on Canada student loans and apprenticeship loans. For young people, we're moving forward with a new tax-free first home savings account that'll make it easier to save for a down payment. For low-paid workers, we're providing advance payments of the Canada Workers' Benefit to put more money in your pockets sooner. And for all Canadians, we're securing tens of thousands of good middle-class jobs to produce critical minerals and build electric vehicles and batteries while we fight climate change. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். சொல்லப்படுற இந்த ஜிஎஸ்டி ரீபேட் வந்து ஒரு ஃபேமிலிக்கும் இல்லை வெறும் கப்புள்ஸ், சில்ட்ரன் இருக்கிற ஃபேமிலிஸ் அண்ட் கப்புள்ஸ்க்கு கூட வந்து இந்த ரீபேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃப்ளேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீபேட் வந்து இன்னையிலேருந்து ஆரம்பித்து இம்மீடியட்டாகவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பட் இம்மீடியட்டாக இல்லைனாலுமே ஹோப்ஃபுல்லி வித்தின் த நெக்ஸ்ட் 10 days இந்த காசு வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கப்புளாக இல்லை சீனியர்ஸ் இவங்கள மாதிரியான ஃபேமிலிஸ்க்கு வந்து $234 வரைக்கும் இந்த ரீபேட் இருக்கும். அண்ட் ஃபேமிலி ஆஃப் 4 வந்து $467 வந்து இந்த ரீபேட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களோட பேச்சை ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். We are about to deliver hundreds of dollars in new support to low-income renters.
We are delivering a multi-generational home renovation tax credit. That means that families across the country can now afford to have a grandparent or a parent or a family member with a disability move back in with you if they want to. We're permanently eliminating the interest on Canada student loans and Canada apprentice loans. Great news for our young people. We're enhancing the Canada Workers Benefit. This is for low-income workers, people who work really, really hard, but don't get paid that much money. And what we're doing now is changing that benefit so it's going to be paid quarterly and it's going to be paid in advance. I think that's going to make a lot of difference to some of the hardest working, most important people in our country. And, of course, as the Prime Minister mentioned, really great news today, which is that the GST credit payments have been going out this morning to 11 million Canadian households. That money is hitting your bank accounts or you're getting a check in the mail. That is real inflation relief that's going to make a real difference to the people who need it the most. And I just want to really assure everyone that our government is going to be there, come what may, to support Canada and Canadians during this global economic slowdown. And we can do that because we're being compassionate, we're supporting the people who need it the most, but we're also being careful and responsible. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஸோ பட்ஜெட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய வகையாக நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறது தெரிய வருது. பட் ஆஃப்கோர்ஸ் இந்த இன்ஃப்ளேஷன்னால் இந்த சேஞ்சஸ் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது வந்து இந்த இன்ஃப்ளேஷனை ஹெல்ப் பண்ணும் பீப்புள், எஸ்பெஷலி லோ இன்கம் பீப்புளுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளோட எதிர்கட்சி தலைவர், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் பியர் பாலிவர் என்ன சொல்கிறாரு, அண்ட் அவரோட பார்வையில் இந்த பட்ஜெட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். And so we thought that yesterday we would see this carried out in practice. They were but what we have seen is that, to quote the incoming Israeli Prime Minister, when he was talking about the problems in that country in the 1990s, he said the government is like a big fat man on the back of an increasingly skinny man, the private sector, being carried up an increasingly steep hill.
And we thought that that big fat man called the Trudeau government, which has increased in size by 30% in the last 2 years, was about to put himself on a diet. But what we learned was, in fact, he was going to engorge himself at the all-you-can-eat buffet at least one more time. With $20 billion of new and previously unbudgeted spending and no offsetting savings to match it, and going forward with a plan to triple the carbon tax on the home heating, the gas, and the groceries of everyday Canadians, right in the middle of an inflation crisis when every other country in the G7 is giving their people a break from energy taxes. It's worth asking how we got to this point. How did we get to a point where 1.5 million people visit a food bank in Canada in a month, where 1 in 5 Canadians skip meals or cut portions because they can't afford food, where we have a highest level of personal indebtedness in Canadian history, and where food price inflation forces people to cut back on eating or go to food banks, and the food bank on the corner of Jane and Finch has to move because rent price inflation has made it too expensive for them to stay there, or where we have students that literally live in homeless shelters so that they can afford to study. This is in Canada. How did we get here? Well, the answer, of course, is that the cost of government is driving up the cost of living. $500 billion of inflationary deficits mean more money chasing fewer goods, which always equals higher prices. Inflationary taxes increase the cost for businesses, farmers, and workers to make those goods. The more they spend, the more things cost. And to pay for it all, they not only ran deficits, but they printed money. Now, whenever I say that, I get a group of pointy-headed experts who say it's not so simple. You see, quantitative easing is really not money printing. It's really just exchanging government bonds for central bank deposits. It's a technical accounting ledger thing. It really doesn't have a lot of consequence in the real economy. It's just something that really clever people who adjust their glasses and their tie at exactly the right time and fold their fingers cleverly over each other when they're talking in rooms using technical language that nobody understands. They do this stuff called quantitative easing. And because it is two clunky words, one right after the other, that no one should really be concerned about it. Well, actually, உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. ஸோ எக்கானமி பட்ஜெட் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிற போது ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பயங்கரமான செய்தி எல்லார் மனசுலையுமே கேள்வியாக 2 நாளாக கேட்டுட்ருக்கிற ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரைக் பற்றி தான். ஸோ இது ஒரு டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி நிறைய செக்டரை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு ஒர்க்கிங் செக்டரில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டாந்து நம்மளை யோசிக்க வச்சுருக்கு. பட் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக்கோட ரீசன் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது டீச்சர்ஸ் இல்லாத மற்ற ஒர்க்கர்ஸ், ஆல்மோஸ்ட் 55,000 எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ். அண்ட் இவங்க அவங்க ஸ்கூல்ஸை க்ளீன் பண்ணுறவங்க, ஜானிட்டர்ஸ், கஸ்டோடியன்ஸ், அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்ட்ரா வேலைகள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், அண்ட் எஜுகேஷன் அசிஸ்டன்ட்ஸ், இசிஇ, ஏர்லி எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரையுமே ரிப்ரசன்ட் பண்ணுற யூனியன் தான் கியூபி, கெனேடியன் யூனியன் ஃபார் பப்ளிக் ஒர்க்கர்ஸ். அண்ட் ஸோ இவங்க பார்க்க போனீங்கன்னா இவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, அவங்களோட ரேஸ் மணி, அவங்களுக்கான சேலரி ரேஸ் 11.7% அவங்க ரேஸாக கேட்டுட்ருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்
ஆஃபர் பண்ணியிருக்கிறது வந்து 40,000க்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு 2% ரேஸ் அண்ட் மற்றவங்களுக்கு அதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு 1% ரேஸ் தான் வந்து அவங்க டேபிளுக்கு கொண்டு வந்திருக்கிற டீல். அண்ட் இது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து 2 பேருமே சமரசம் ஆகாத நிலையில் டீல் இல்லாமல் நேற்று வந்து இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கி அவங்க ஸ்ட்ரைக்குக்கு போக போகிறதா முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரைக்கை வந்து முறையடிக்கிறதுக்காக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆளுங்கட்சி வந்து இதுக்கு வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பில் 28 கீப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ஆக்ட் அப்படின்ற இந்த பில் வந்து இவங்க பண்ணுற இந்த ஸ்ட்ரைக் வந்து இல்லீகல் அப்படின்னு முன் வச்சு இந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த மாதிரியான எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்ற கிளாஸை வந்து உள்ளே கொண்டு வருது. அண்ட் இதில் வந்து நாட் வித் ஸ்டாண்டிங் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ரைட்ஸ் ஹியூமன் நம்ம வந்து நம்மளோட பேச்சுரிமை மாதிரியே அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. ஸோ இதை வந்து எதிர்கொள்கிற மாதிரியான இந்த ஆக்ட் வந்து உள்ள இந்த பில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் அவங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த பில் தாண்டி இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இல்லீகல் அப்படின்ட்டு லேபர் போர்டு வந்து தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி தெரிவித்தா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இன்னொரு செகண்ட் லைன் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து $4,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஃபைன் போட முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடந்த இந்த ஸ்ட்ரைக் மட்டுமே ரொம்ப நிறைய பணம் சேதாரம் கொண்டு வரும் இந்த ஒர்க்கர்ஸ்க்கு, ப்ளஸ் யூனியனுக்குமே வந்து பெரிய ஃபைன் போடப்படும். ஆனால் அதையும் தாண்டி இவங்க வந்து இவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஸ்ட்ரைக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இது 1 டே லாக் அவுட்டாக மட்டுமே இருக்கணும். திங்கக்கிழமையிலேருந்து மீண்டும் இவங்க வந்து வேலைக்கு வந்துருவாங்க அப்படின்றதான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக்குன்னு அவங்க தெரிவித்தா லேபர் போர்டு வந்து தெரிவித்தா அந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நடக்கும். இது வந்து கவர்மெண்ட்டோட பார்வை. பட் யூனியன்ஸ் அண்ட் ஸ்கூல் போர்ட் சொல்கிறது என்னென்னா இது வந்து அன்டில் அ டீல் இஸ் ரீச்ட், அதாவது கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பித்து இந்த டீல் ரீச் ஆகிற வரைக்குமே இந்த ஒர்க்கர்ஸ் வந்து வேலைக்கு திரும்ப மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க QPay பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த நிலைமையில் இந்த 55,000 ஒர்க்கர்ஸ் இல்லாமல் ஸ்கூல்ஸ் வந்து நார்மலாக செயல்படுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படின்னுட்டு டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், கேத்லிக் ஸ்கூல் போர்ட், யார்க் ரீஜன், பீல் எல்லா ரீஜனோட ஸ்கூல் போர்டுமே தெரிவிச்சிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா கண்டிப்பாக கஸ்டோடியன்ஸ் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் அண்ட் கிளென்லினஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கர்ஸ் இல்லாமல் வெறும் டீச்சர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட் தான். ஸோ அந்த வகையில் ஹோப்ஃபுல்லி இவங்க வந்து சீக்கிரமே பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பித்து ஒரு டீலுக்கு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நிறைய இடங்களில் எம்பிபிஸோட ஆஃபீஸஸில் இது மட்டும் இல்லாமல் குவீன்ஸ் பார்க்கில் இந்த 2 இடத்துலையுமே வந்து நிறைய பேர் வந்து பிக்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவாக நிறையா பேரண்ட்ஸுமே இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ இந்த வகையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எந்த மாதிரியாக போகும் அப்படின்ட்டு. அண்ட் இதை இன்னும் உள்ளே ஊடுருஞ்சு பார்க்கும்போது நிறைய பேர் இதுக்கான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு பில்லை பாஸ் பண்ணி சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸில் வந்து மக்களோட டிரெக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷனில் வந்து கை வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து தெரிவிக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூட அவரோட ஒப்பீனியனை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வகையில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்து 2 வகையாக இதை பெர்ஸ்பெக்டிவாக பார்க்க முடியும். அண்ட் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே இந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வந்து முடிவுக்கு வந்து பிள்ளைகள் மீண்டும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிடில் நிறையவே பிள்ளைகள் வந்து அவங்களோட ஸ்கூல் ருட்டீன், சோஷியல் லைஃப் எல்லாமே நிறையவே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு விஷயமே நீடிக்கக்கூடாது, சீக்கிரமே ஒரு டீல் ரீச் ஆகி ஸ்கூல்ஸ் மீண்டும் ரீஓப்பன் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அகேன் அண்டர்லைனில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா
இப்போ இருக்கிற இந்த நம்மளோட விலைவாசி ஜாஸ்தி, அது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இன்கம் டுவர்ட்ஸ் தி லோவர் சைட், அதாவது $40,000 வித்தின் அ இயர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலை தான் கொண்டு போகுது. ஸோ அந்த வகையில் நம்மளோட எக்கானமியும் இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்ஸ், போராட்டங்கள், வேஜ் இன்க்ரீசஸ், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து வெரி க்ளோஸ் டு வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி எக்கானமி. நம்மளோட இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் வந்து ஒரு பெரிய காரணமாக பார்க்கணும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில். ஸோ அந்த வகையில் ஹோப்ஃபுல்லி நம்ம எக்கானமி வந்து ரொம்ப சீக்கிரமே ஸ்டெபிளைஸ் ஆகி இந்த இன்ஃப்ளேஷன் வந்து நார்மலைஸ் ஆகணும்னு தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் இதை பற்றி பேசும்போது நம்மளோட மணி, இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது மற்ற கண்ட்ரீஸோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் எப்படி இருக்குது, கெனடியன் டாலர் வந்து மற்ற கண்ட்ரி மணியோட கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான ஸ்டாண்டர்டில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 279 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.75 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.15 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? என்னை என்னவோ இன்பம் என்னவோ இந்த நிமிஷம் தானோ என்னை உன்னிலே கண்ட நொடிகள் தானோ. Hold on. இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. அடுத்ததாக நம்மளோட வெதர் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெதர் பற்றி பேசும்போது டொரண்டோவில் இன்றைக்கி ஹை ஆஃப் 19 degrees போயிருக்கு. நவம்பரில் இவ்வளோ வார்மான டே வெரி ரேர். அண்ட் அந்த வகையில் நாளைக்கு மீண்டுமே ரொம்ப வார்மாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அண்ட் வெதர் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் நவம்பருன்றதுனால இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீக்கெண்ட் வந்து நம்மளோட டைம் சேஞ்ச் ஆகும். அதாவது ஃபால் பேக் 1 hour நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப காலமாகவே வந்து இந்த டைம் சேஞ்ச் வந்து அவசியம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்ருந்தோம். அண்ட் 2020 இந்த பேச்சு வந்து ரொம்ப சூடு பிடிச்சி ஹோப்ஃபுல்லி இந்த டைம் சேஞ்ச் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டைமுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தோம்.
அண்ட் இது ஆல்மோஸ்ட் முன் வரும்போது ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் கியூபெக் அண்ட் நியூயார்க் இந்த 2 ஸ்டேட்டுமே ஒத்துக்கிட்டாதான் இந்த டைம் சேஞ்ச் செய்ய முடியும் அப்படின்ற அந்த பேச்சு இடத்துல நிறுத்தப்பட்டுச்சு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே இந்த சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரு பில் வந்து மோஷனில் இருக்குது. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இது வந்து சீக்கிரமே ப்ராசஸ் ஆகி அவங்க பிரசிடெண்ட் வந்து சைன் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் வந்து கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இதே மாதிரி பிசிலையுமே வந்து இந்த சேஞ்ச் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன் வச்சுருக்குறாங்க. அகேன் யூஎஸும் இதுக்கு ஒத்துக்கிட்டா ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரியான டைம் சேஞ்சஸ் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனால் சஸ்காஷ்வான் இங்கே வந்து டைம் சேஞ்சே இல்லை ஃபார் த பாஸ்ட் 100 years. அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டைமில் தான் இருக்கிறாங்க. அண்ட் யூகானும் வந்து சமீபத்தில் இதை கேன்சல் பண்ணி அவங்களோட ஒரு டைம் ஜோன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் இது வந்து ஹெல்த் ரீசன்ஸுக்குமே வந்து இது அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லிகிட்ருக்குறாங்களே. ஏன்னா நம்மளோட சர்க்காடியன் ரிதம், அதாவது நம்மளோட பயாலாஜிக்கல் கிளாக் வந்து இந்த சேஞ்ச் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாததுனால தான் பயாலாஜிக்கலி இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். வருஷத்துக்கு 2 வாட்டி டைம் மாற்றுறது நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை அப்படின்றது சயின்டிஸ்ட் வந்து இப்போது தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இல்லாமல் சீக்கிரமே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டைமை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அகெயின் அதுலேயுமே வந்து டே லைட் சேவிங் டைம் வேண்டாம், ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து எவ்ரி த்ரூ அவுட் த இயர் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைமில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி இந்த டைம் சேஞ்ச் வந்து கேன்சல் ஆகணும்னு. பட் இந்த வருஷம் நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். வி ஃபால் பேக் பை an hour ஆன் சண்டே. ஸோ அந்த வகையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபால் பேக் ஆகும் போது வெதர் இவ்வளோ வார்மாக இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வார்மாக இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் மற்ற சிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதி குறைந்த வெப்பநிலை 13°C. நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதி குறைந்த வெப்பநிலை 16°C. நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதி குறைந்த வெப்பநிலை 18°C. நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.1°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.13°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9°C, அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அத்தோடு மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301. ஏற்கனவே ஸ்ட்ரைக் பற்றி ஒரு செய்தி பேசிட்டோம். இன்னொரு ஸ்ட்ரைக் ஒன்று லூமிங் ஆயிருக்கு தான் இருக்குது. கோ டிரான்சிட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் மண்டே அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் கோ டிரான்சிட் ஒர்க்கர்ஸ் ஆல்மோஸ்ட் 2200 ஒர்க்கர்ஸை ரிப்ரசன்ட் பண்ணுற அமால்கமேட்டட் டிரான்சிட் யூனியன், இவங்களுக்கும் மெட்ரோ லிங்க்ஸ் கம்பெனிக்கும் உள்ள பேச்சுவார்த்தை வந்து அகெயின் டீல் வந்து பெருசாக ரீச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மண்டேலேருந்து இவங்களோட ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஸ்ட்ரைக் ஆரம்பித்தா கோ டிரான்சிட்டுக்காக வேலை பார்க்குற நிறையா ஸ்டேஷன் அட்டெண்டன்ஸ், பஸ் டிரைவர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸ், சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரைக்கில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த வகையில் பஸ் சர்வீசஸ் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கோ டிரான்சிட்லேருந்து. பட் ட்ரெயின்ஸ் வந்து ரெகுலர் ஸ்கெட்யூலில் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இதோட மெயின் கான்செப்ட் வந்து வேஜ் இன்க்ரீசஸ் அண்ட் இது வந்து அவங்க
எதிர்பார்க்குற அளவுக்கு மெட்ரோலிங்க்ஸ்னால வேஜ் இன்க்ரீஸ் கொடுக்க முடியல அப்படின்றது தான் இந்த ஒரு டிபேட்டுக்கான காரணம். ஹோப்ஃபுல்லி அகேன் சீக்கிரமே ஒரு டீல் ரீச் ஆகணும் தான் எதிர்பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரைக் வந்து ஆக்சுவலாக ஹாலோவீன் அப்போவே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் இது வந்து ஒரு 1 வீக் புஷ் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் திங்கட்கிழமை அன்றைக்கி இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா, கோ டிரான்சிட் இதனால் பாதிக்கப்படுமா அப்படின்றத காத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செய்திகள் கனடா பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் மற்ற செய்திகளை டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரராஜா ஆதரவில் குட்ஈவினிங்.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். இன்று ஆரம்பமான தமது வேலை நிறுத்தம் அடுத்த வாரமும் தொடரும் என ஒன்டாரியோ கல்வி ஆதரவாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் தெரிவித்தது. மறு அறிவித்தல் வரை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக 55,000 கல்வி ஆதரவாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கியூப் இன்று தெரிவித்தது. சட்டசபையில் வேலைநிறுத்தம் சட்டவிரோதமானது என நேற்று சட்டம் இயற்றப்பட்ட போதிலும் கல்வி ஆதரவாளர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக வேலையை விட்டு வெளியேறி போராட்டங்களை முன்னெடுத்தனர். இன்று மாகாண ரீதியில் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. ஒன்டாரியோ சட்டசபைக்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 8 முதல் 10,000 பேர் வரை கலந்து கொண்டதாக காவல்துறை மதிப்பிடுகிறது. முதல்வர் டாக்ஃபோர்ட், கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லேஷே உட்பட பல அரசாங்கத்தின் மாகாண சபை உறுப்பினர்களின் அலுவலகத்திற்கு வெளியே இன்று போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இன்றைய போராட்டங்கள் மாகாணம் முழுவதும் பல கல்வி சபைகள், பாடசாலைகளை மூடுவதற்கு வழிவகுத்தது. இந்த போராட்டங்கள் மறு அறிவித்தல் வரை தொடரவுள்ள நிலையில் பல கல்வி சபைகள் வேலைநிறுத்தத்தின் இறுதி வரை பாடசாலைகளை மூடி வைத்திருக்க முடிவு செய்துள்ளன. ஃபோர்ட் தலைமையிலான அரசாங்கம் நேற்று வேலைநிறுத்த எதிர்ப்பு சட்டத்தை இயற்றினர். இது கல்வி ஆதரவாளர்களை வேலைநிறுத்தத்தில் இருந்து தடுக்கும் 4 ஆண்டு ஒப்பந்தத்தை விதிக்கிறது. ஆனாலும் வேலைநிறுத்தம் குறித்து ஒன்டாரியோ முதல்வர் பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை. இன்று காலை ராயல் விவசாய குளிர்கால கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதை முதல்வர் ரத்து செய்தார். இந்த நிலையில் வேலைநிறுத்தத்தை சட்டவிரோதமானது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்குமாறு ஒன்டாரியோ தொழிலாளர் உறவுகள் வாரியத்திடம் கல்வி அமைச்சர் லெஷே கோரியுள்ளார். மக்கள் அடிப்படை உரிமைகள் மீதான ஒன்டாரியோ அரசாங்கத்தின் தாக்குதலை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்தும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். மக்களின் அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்களை இடைமறிப்பது மிகவும் தீவிரமானது என டொரண்டோவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் கூறினார். ஆன்டாரியோவில் நிகழ்ந்திருப்பது கனேடியர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக அடிப்படையான உரிமைகளில் ஒன்றான கூட்டு பேரம் பேசுதல் மீதான தாக்குதலாகும் எனவும் ட்ரூடோ சுட்டிக்காட்டினார். இன்று ஆரம்பமான வேலைநிறுத்தம் குறித்து அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கவனத்தில் எடுப்பதாக ட்ரூடோ கூறினார். ஆன்டாரியோ அரசாங்கம் நாட்வித் ஸ்டாண்டிங் உட்பிரிவை பயன்படுத்துவது தவறானது என பிரதமர் ஆன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்டிடம் ஏற்கனவே கூறியுள்ளார். இன்று காலை ஒன்டாரியோ கல்வி தொழிற்சங்கங்களுடன் பேசியதாகவும் ட்ரூடோ தெரிவித்தார். கனேடிய பொருளாதாரம் கடந்த மாதம் 108,000 புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. கடந்த மாதத்துக்கான வேலையற்றோர் விகிதம் 5.2% இருப்பதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவிக்கிறது. கடந்த மாதம் நாடளாவிய ரீதியில் அதிகூடிய வேலையற்றோர் விகிதம் நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோர் மாகாணத்திலும் அதிகுறைந்த வேலையற்றோர் விகிதம் கியூபெக் மாகாணத்திலும் பதிவானது.
நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோர் மாகாணத்தில் வேலையற்றோர் விகிதம் 10.3%, கியூபெக் மாகாணத்தில் வேலையற்றோர் விகிதம் 4.1%, பதிவானது. தொடர்ந்து 5வது மாதமாக ஊதியம் ஆண்டு அடிப்படையில் அதிகரித்தது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அக்டோபர் மாதத்தில் ஊதியம் 5.6% அதிகரித்துள்ளது. அகதி கோரிக்கையாளர் ஒருவர் மத்திய அரசாங்க அதிகாரியின் முன்பு தன்னை கத்தியால் குத்திய சம்பவம் டொரண்டோவில் நிகழ்ந்தது. கடந்த வாரம் கனேடிய குடிவரவு அகதிகள் குடியுரிமை அதிகாரியுடன் ஒரு சந்திப்பின் போது 22 வயதான பலஸ்தீனிய அகதி ஒருவர் வயிற்றில் தன்னைத்தானே குத்திக் கொண்டார். 7 மாதங்களாக டொரண்டோவின் மேற்கே அகதிகள் விடுதியில் வசிக்கும் அவர் தனது கோரிக்கைகளை அரசாங்க அதிகாரிகள் செவிமடுக்கவில்லை என்ற விரக்தியை வெளிப்படுத்தினார். மத்திய அரசாங்க அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தன்னைத்தானே வயிற்றில் குத்திக் கொள்ள முடிவு செய்ததாக அவர் கூறினார். எட்மண்டன் நகருக்கு மேற்கில் நிகழ்ந்த விபத்தில் உள்ள 2 சிறுவர்கள் உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்கு உள்ளாகினர். இன்று காலை பாடசாலை பேருந்து பார ஊர்தியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் 2 பெரியவர்களும் 3 சிறுவர்களும் காயமடைந்ததாக RCMP தெரிவித்தது. இவர்களில் 2 சிறுவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிய வருகிறது. காயமடைந்த சிறுவர்கள் அனைவரும் 8 முதல் 13 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என நம்பப்படுகிறது. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்னைக்கு நவம்பர் 4 வெள்ளிக்கிழமை லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் திரு ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்தீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நாளைக்கும் என்ன மாதிரியான வெதர் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையுமே இன்றைக்கி லைட்டாக பேசினோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீக் நடந்துகிட்ருக்கிற நிறையா விஷயங்கள், ஓடிட்டுருக்கிற ஸ்ட்ரைக்ஸாக இருக்கட்டும், இல்லை பட்ஜெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் சீக்கிரமே இந்த வீக்கெண்டில் நிறைய விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்து திங்கட்கிழமை மீண்டும் நார்மலாக லைஃப் மூவ் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் இந்த வீக்கெண்ட் எல்லாருமே வார்மான வெதரை என்ஜாய் பண்ணி நாளைக்கு இன்னும் சொல்லப்போனால் 21 டிகிரிஸ் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நாளைக்கு நவம்பர் 5 ஒருத்தி 2 படத்தோட ப்ரீமியர் ஷோ நடக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான வெதரில் ஒரு புது தொடக்கம். அண்ட் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோவுக்குமே வந்து சப்போர்ட் நல்லாவே கிடச்சிட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ப்ரீமியர் ஷோவுக்கு அப்புறம் இது ரெகுலர் பப்ளிக்கு ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆன் தட் நோட் இந்த வீக்கெண்டை ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணுங்கள். திரும்பி திங்கட்கிழமை மீண்டும் உங்களை 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறோம். அன்றைக்கும் நிறைய செய்திகள் இருக்கும். ஸோ உடனுக்குடனே செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட இணைந்திருங்க. ஆன் தட் நோட், தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ குட் வீக்கெண்ட். ஹோப்ஃபுல்லி மண்டே அன்னைக்கு நிறைய முக்கியமான அண்ட் சந்தோஷமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.